வணக்கம். சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்த அவமானம் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ சி.வி. சண்முகத்தின் பக்கம் இருப்பதால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இன்று நிதி தாக்கலின் போது ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவின் தொண்டர்களாகிய எனது நண்பர்களாகிய உங்களது ஆதரவு நமது சேனலுக்கு எப்பொழுதும் தேவை. தற்பொழுது சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில்தான் அதிமுகவின் கொறடா செயல்பட வேண்டும். ஆனால் உட்கட்சி மோதல் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் வெடித்துள்ளது. அதே சமயம் சி.வி. சண்முகத்திற்கும் எஸ்.பி. வேலுமணிக்கும் அதிமுக இணைந்து இருக்கிறார்களா அல்லது முக்கிய பதவிகளும் கொடுத்திருக்கிறார்களா என்ற எந்த ஒரு தகவலும் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கே தெரியாது. ஏன் சி.வி. சண்முகத்திற்கே தெரியாது. ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு கழகத்தை எடப்பாடி தலைமையிலான அதிமுக செயல்பட்டு வருகிறது. மேலும் சி.வி. சண்முகம் அவர்கள் உறுதியாக எனது தொகுதி மக்களுக்காக நான் செயல்படுகிறேன், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உடனடியாக பொதுக்குழு செயற்குழு அதிமுகவில் நடத்தும் வரைக்கும் எனது விருப்பப்படிதான் நான் அதிமுகவில் செயல்படுவேன். தேவை என்றால் என்னை கட்சியிலிருந்து நீக்கிக் கொள்ளுங்கள், எனது எம்எல்ஏ பதவி பறிபோகாது, நான் தாவேகாவில் இணைந்து அமைச்சராக செயல்படுவேன் என்பதையும் சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஆனால் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இன்று பார்க்கப்படுவது மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக தற்பொழுது உருவாகியுள்ளது என்ற தகவலையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையான தேர்தல். இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பான ஒரு செய்தி களத்தையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எடப்பாடியால் யாரெல்லாம் நீக்கப்பட்டாரோ ஓபிஎஸ், டி பிரபாகரன் அவர்கள் மற்றும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் தற்பொழுது அமைச்சர்களாகவும் எம்பிகளாகவும் கிட்டத்தட்ட சபாநாயகராகவும் இருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவிற்கு மக்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக இதன் மூலம் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம்தான். மக்கள் எடப்பாடியே வேண்டாம் என்று கூறியதுதான். அதிமுகவின் உண்மையான நிர்வாகிகள் எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கவே மாட்டார்கள். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, ஏன் ஓபிஎஸ்ஸின் கூட இருப்பார்களே தவிர எடப்பாடியின் பக்கம் இருக்க மாட்டார்கள் என்பதை உறுதியளிக்கும் விதமாக சிட்டிங் எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 47 பேரில் தற்பொழுது 35 பேர் சி.வி. சண்முகம் பக்கமும் எஸ்.பி. வேலுமணியின் பக்கமும் தான் இருக்கிறார்கள். இதனால் சட்டசபையில் இன்று எடப்பாடி அவமானப்பட்டு தற்பொழுது தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளும் உருவாகியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.